Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. கர்ணன் தானம் செய்தவன், துணிச்சலோடு வாழ்ந்தவன், அவமானத்தை கூட சிரித்தே தாங்கியவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் ஏன் தோற்றான்? உண்மையைச் சொன்னால் கர்ணன் தோற்றது போர்க்களத்தில் இல்லை, அவன் தோற்றது அவன் மனதிற்குள். இந்த வீடியோவில் கர்ணன் நல்லவன் என்றாலும் அவன் வாழ்க்கை ஏன் சிதைந்தது என்பதை சைக்காலஜி வியூவில் பார்க்கப் போகிறோம். ரிஜெக்டட் சைல்ட் சிண்ட்ரோம். கர்ணனின் வாழ்க்கை பிறந்த நாளிலேயே உடைந்தது. பிறந்ததும் அம்மாவால் கைவிடப்பட்டான். பெயர் இல்லை, அடையாளம் இல்லை, குலம் தெரியாத குழந்தை. அவன் மனதுக்குள் ஒரே கேள்வி மட்டும்: நான் வேண்டாதவனா? சைக்காலஜி சொல்கிறது, குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட நிராகரிப்பு வாழ்நாள் முழுக்க மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அந்த வெற்றிடத்தோடுதான் கர்ணன் வாழ்ந்தான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். துரோணரிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள கர்ணன் வந்தபோது ஒரே வார்த்தை: நீ சூத்திரன். அந்த வார்த்தை கர்ணனின் உடம்பை வெட்டவில்லை, அவன் மனதை வெட்டியது. சைக்காலஜி இதை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறது. அதாவது, நான் குறைவானவன் என்ற உணர்ச்சி. அந்த உணர்ச்சி கர்ணனை அதிகமாக நிரூபிக்க வைத்தது. அர்ஜுனனை விட சிறந்தவனாக வேண்டும், ஆனால் நிரூபிப்பு அமைதி தராது, அது இன்னும் பசிதான் தரும். வேலிடேஷன் அடிக்ஷன். துரியோதனன். கர்ணனுக்கு உலகம் முழுக்க ஒரே ஒரு மனிதன் மதிப்பு கொடுத்தான்: துரியோதனன். அரசியல் அல்ல, அது கர்ணனுக்கு உயிர். நீ என் நண்பன் என்ற ஒரே வார்த்தை அவன் மனதில் ஆழமா பதிந்தது. சைக்காலஜி சொல்கிறது, வேலிடேஷன் இல்லாமல் வளர்ந்தவர்கள் அதை கொடுத்தவரிடம் அடிமையாய் மாறுவார்கள். அதனால்தான் துரியோதனன் தவறு செய்தாலும் கர்ணன் மௌனமாக இருந்தான். தர்மத்தை விட லாயல்ட்டியை தேர்ந்தெடுத்தான். ஈகோ ஆஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். கர்ணன் அடிக்கடி சொல்வான், இது என் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு. ஆனால் சைக்காலஜி சொல்கிறது, குணமடையாத ஈகோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் போல நடிக்கும். கிருஷ்ணன் உண்மையைச் சொன்னபோது, நீ குந்தியின் மகன், நீ பாண்டவன். கர்ணன் ஏன் மறுத்தான்? ஏனெனில் உண்மையை ஏற்றுக்கொள்வது அவன் பழைய வலியை மீண்டும் திறப்பது போல. ஈகோ வலியை பாதுகாக்கும், எதிர்காலத்தை அழித்தாலும். இமோஷனல் டெட் ட்ராப். கர்ணன் நல்லவன்தான், ஆனால் அவன் ஒரு விஷயத்தை குழப்பினான்: தர்மம் விசஸ் கடமை. அவன் எனக்கு உதவி செய்தான், அவனுக்கு நான் கடமைப்பட்டவன். சைக்காலஜி இதை இமோஷனல் டெட் ட்ராப்னு சொல்கிறது. ஆனால் தர்மம் கேட்கும் கேள்வி: அவன் சரியா? கர்ணன் கேட்டது: அவன் எனக்கு யார்? அந்த தவறான கேள்விதான் அவன் வீழ்ச்சி. சப்ரஸ்ட் ஆங்கர். கர்ணன் அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளே அடக்கப்பட்ட கோபம், ஒதுக்கப்பட்ட வலி, அடையாள சோகம். சைக்காலஜி சொல்கிறது, அடக்கப்பட்ட வலி ஒரு நாள் கடுமையாய் வெளிப்படும். அதனால்தான் கர்ணன் சில சமயம் கடுமையாய் பேசினான். அது தீமையல்ல, அது குணமடையாத வலி. வை கர்ணா ஹேட் டு லூஸ். கர்ணன் தோற்றது ஏன்? திறமை இல்லாததாலா? இல்லை. தைரியம் இல்லாததாலா? இல்லை. நல்ல மனம் இல்லாததாலா? இல்லை. ஆனால் செல்ஃப் அவேர்னஸ் இல்லை, ரைட் அட்டாச்மெண்ட் இல்லை, ஹீலிங் இல்லை. சைக்காலஜி சொல்லும் கடும் உண்மை: நல்ல மனிதனாக இருப்பது போதாது, சரியான பக்கம் தேவை. கர்ணன் ஒரு வில்லன் இல்லை, அவன் ஒரு எச்சரிக்கை. நம்ம வாழ்க்கையிலும் நல்ல மனம் இருந்தும் தவறான பக்கம் எடுத்தா கர்ணன் மாதிரி நாமும் தோற்கலாம். கர்ணன் தோற்றது போர்க்களத்தில் இல்லை, அவன் தோற்றது தன்னை அறியாத அவன் மனதில்.